தற்போது நெல்லையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். இப்படி சொல்லி என்று திமுகவினர் ஆட்சேபனை தெரிவித்தார்கள். திரு எதிர்க்கட்சி தலைவர் உட்பட மீண்டும் அமளியில் ஈடுபட்டு சபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த முடியாத அளவுக்கு நிலைமை மிகவும் மோசமாயிற்று. இதில் தினத்தந்தி நாளேட்டில் அது நடுநிலை நாளேடுதான், இருதரப்பு செய்திகளை நடுநிலையோடு வெளியிடுகிற நாளேடுதான். அதில் வந்திருக்கிற ஒரு செய்தியில் ஒரு கட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று காவலர்களிடத்திலே அவர் எச்சரித்ததாக செய்தி வந்திருக்கிறது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் நாம் பிளேடு வச்சிருக்கோம், கையை அறுத்துக்கிடுவோம், அப்போ ரத்தம் கொட்டும், நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு உங்கள் மேலே தான் பழி வரும் என்று சொன்னதாகவும் செய்தி வந்திருக்கிறது. இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்ல, நமது எம்ஜிஆர் செய்தி அல்ல. இப்படிப்பட்ட சூழலில் ஏன் உள்ளே நுழைகிற போதே வாகனங்கள் சோதனையிடப்பட்டன? எல்லா வாகனங்களையும் வெளியிலே ஏன் நிறுத்தினார்கள்? உள்ளே வருகிற பொழுதே அவர்கள் ஆட்கள் உள்ளே வந்து ஒருவேளை காவலர்கள் அவர்களை வெளியேற்ற முனைந்தால் பெருமளவு கூட்டம் வந்துவிட்டு ஒரு மோதல் ஏற்பட்டு ஒரு கலவரம், ரத்த களரி ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கமாகத்தான் இருக்க வேண்டும். நாங்கள் பிளேடு வைத்திருக்கோம் என்று சொல்லுகிற பொழுது வாகனங்களில் ஆயுதங்கள் இருக்கலாம், சோதனை போட்டார். சோதனை போட்டதில் தப்பு கிடையாது. எல்லோரையுமே அவர்கள் நடந்து போகிற நிலைமை ஒரு கலவர சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காக இதன் பின்னர் அவர்கள் வெளியேற்ற சொல்லி சபாநாயகர் உத்தரவிடுகிறார். என்ன மரபு? நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது மாநிலங்களவையில் ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து நான் பேசிய போது கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்பு நான் கேள்வி நேரத்தை நடத்த விடாமல் கேள்வி கேட்டபோது அப்பொழுது துணை ஜனாதிபதி பேரவைத் தலைவர் சங்கர்தயாள் சர்மா அவர்கள் என்னை வெளியேற்றினார். நான் என்னுடைய 24 ஆண்டு கால நாடாளுமன்ற வாழ்க்கையில் ஒரு முறைதான் வெளியேற்றப்பட்டிருக்கிறேன். யூ ஆர் எக்ஸ்பெல்ட் என்று சொன்னார். எக்ஸ்பெல்ட் என்றால் நாம் வெளியாக போய்விட வேண்டும், அதான் மரபு. பேரவைத் தலைவர் உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும். ஆனால் அதை மீறி அவர்கள் வெளியேறுங்கள் என்று சொல்லியும் கேட்கவில்லை. எனவே வெளியேற்றுங்கள் என்று சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. இது நாடாளுமன்றத்திலும் கூட சில நேரங்களில் ஏற்பட்டிருக்கிறது, பல சட்டமன்றங்களில் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே காவலர்கள் அவர்களை வெளியே கொண்டு போய்விட்டார்கள். இதன் பிறகு வாக்கெடுப்பு நடக்கிறது. 3 மணிக்கு முறைப்படி அறிவிக்கப்பட்டு கதவுகள் பூட்டப்பட்டு வாக்கெடுப்பு முறை அதுதான். ரகசிய வாக்கெடுப்பு என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இதுவரை கிடையாது. 1950 ஜனவரி 26 இந்திய அரசியல் சட்டத்தை வடித்து தந்தாரே மாமேதை டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வழங்கிய அரசியல் சட்டத்தின்படி இந்திய நாடாளுமன்றத்தில் இதுவரை எந்த நம்பிக்கை வாக்கெடுப்பும் ரகசிய வாக்கெடுப்பாக நடந்ததில்லை. நான் மிக கவனமாக வார்த்தைகளை சொல்கிறேன். இந்திய நாடாளுமன்றத்தில் இதுவரை எந்த நம்பிக்கை வாக்கெடுப்பும் சீக்ரெட் பேலட்ல நடந்ததில்லை. அதே போல தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எந்த நம்பிக்கை வாக்கெடுப்பும் ரகசிய வாக்கெடுப்பாக நடைபெறவில்லை. 1952 ஜூலை 3ஆம் தேதி முதலமைச்சர் ராஜாஜி அவர்களுடைய ஆட்சி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரிய போது ரகசிய வாக்கெடுப்பு நடக்கவில்லை, சீக்ரெட் பேலட் கிடையாது. 1972 டிசம்பரில் அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது வந்த நம்பிக்கை தீர்மானத்திலும் ரகசிய வாக்கெடுப்பு கிடையாது, சீக்ரெட் பேலட் கிடையாது. அதிமுக சீக்ரெட் பேலட் அப்பொழுதும் கேட்கவில்லை. பிறகு 1988 ஜனவரி 28ஆம் தேதி அதிமுக ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று பிளவுபட்ட நிலையில் அப்பொழுது வாக்கெடுப்பு தொடங்குவதற்கு முன்பு கலவரம் வந்தது. கலவரம் வந்து இருதரப்பிலுமே கலவரம் ஏற்பட்டு ஜெயலலிதா அணியினரும் 2 பக்கத்திலுமே மைக்குகள் உடைக்கப்பட்டு மைக்கு கம்பிகள் பிடுங்கப்பட்டு பெருத்த கலவரம் ஏற்பட்டது. அதன் பின்னர் ஜெயலலிதா அணியினர் வெளியேற்றப்பட்டனர். இதற்கு பிறகு அப்பொழுது சபாநாயகராக இருந்த PH பாண்டியன் அவர்கள் வாக்கெடுப்பை நடத்தினார். ரகசிய வாக்கெடுப்பு கிடையாது. ஆனால் மொத்தத்தில் 110 எம்எல்ஏக்கள் தான் சபைக்குள் இருந்தார்கள். 234 எம்எல்ஏக்கள் மொத்தத்தில் 110 எம்எல்ஏக்கள் இருந்து பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றதாக ஜானகி அணி வெற்றி பெற்று முதலமைச்சர் ஜானகி அவர்களுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பிலே அவர் வெற்றி பெற்றார் என்று சபாநாயகர் PH பாண்டியன் அறிவித்தார். ஆனால் 2 நாள் கழித்து அப்பொழுது ஆளுநராக இருந்த குரானா அவர்கள்
அன்று முதல்வராக இருந்த ஜானகி அவர்கள் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தார். இப்பொழுது அடுத்த கேள்வி எழுகிறது, அப்படி என்றால் சீக்ரெட் பேலட்டுங்கிறதுக்கே இடம் கிடையாதா? 1998ஆம் வருடம் சுப்ரீம் கோர்ட் சீக்ரெட் பேலட் வழியாகவும் வாக்கெடுப்பு நடத்தலாம் என்று ஒரு அறிவிப்பை செய்தது. 98ல் 7 வருடம் கழித்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இதுபோல ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்த பொழுது அந்த வாக்கெடுப்பில் இந்த ரகசிய வாக்கெடுப்பு என்கின்ற முறையை சுப்ரீம் கோர்ட் சொன்னதை பின்பற்றுவதற்காக அவர்கள் அந்த நடவடிக்கை மேற்கொண்டார்கள். இந்தியாவினுடைய நாடாளுமன்றவாதிகளில் மூத்த உறுப்பினர்களில் ஒருவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருந்தவரும் நாடாளுமன்ற மேதையுமான சோம்நாத் சாட்டர்ஜி அவர்கள் லோக்சபா ஸ்பீக்கராக இருந்தார்கள். அவர்கள் நீதித்துறை இங்கே வந்து நுழையக்கூடாது, மூக்க நீட்டக்கூடாது. நீதித்துறை, சட்டத்துறை, நிர்வாகத்துறை, ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அவர்களுக்கென்று அதிகாரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றில் ஒன்று நுழையக்கூடாது, டிரான்ஸ்கிரஸ் செய்யக்கூடாது, ட்ரெஸ்பாஸ் செய்யக்கூடாது, ஜுடிஷியரி தேவையில்லாமல் தன் மூக்கை நுழைக்கக்கூடாது என்று சோம்நாத் சாட்டர்ஜி அவர்கள் சொன்னார்கள்.